அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்து முறுமுறுன்னு தேன்குழல் எப்படி ஈஸியா சீக்கிரமா பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேன்குழல் கூட சரியா வராது. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அது கூட நிறைய பேருக்கு சரியா வராது. இன்னைக்கு நம்ம அதுதான் எப்படி ஈஸியா டேஸ்டியா பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து பச்சரிசி ஒரு 400 கிராம் அளவுக்கும், புழுங்கரிசி ஒரு 300 கிராம், அதே மாதிரி பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம், 150 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டு நைஸா திரிச்சு வச்ச மாவை ஒரு பாத்திரத்துல போட்டு கலக்கிறோம். அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தேன்குழல் சரியா வராது. ரொம்ப கரடு முரடா இருக்கும், கடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துடும். எப்பவுமே பச்சரிசி சேர்க்கும் போது புழுங்கரிசியும் சேருங்க. பச்சரிசி போட்டீங்கன்னா அதுல 4/3 பங்கு புழுங்கரிசி சேர்த்து திரிச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், ஈஸியா கடிக்க முடியும். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டாவே இருக்கும். அந்த மாவுல கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போடுறோம். இது கிட்டத்தட்ட 1 கிலோ மாவுக்கு வந்து நம்ம இந்த டீஸ்பூனுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த மாவோடையே திரிச்சிங்கனாலும் இன்னும் நல்லது. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நான் நெகிழ பிசைகிறேன். அதாவது நம்ம தேன்குழல் அந்த கருவியில் வந்து அதை போட்டு பிழியற அளவுக்கு இருக்கணும். அது ரொம்ப கட்டியா பிசைஞ்சிடக்கூடாது. அப்புறம் வந்து அந்த தேன்குழல்ல வந்து பிழியவே முடியாது. நெகிழ பிசைஞ்சுக்காங்க. ஈஸியா அதை வந்து ரொம்ப சாஃப்டா ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அந்த அளவுக்கு அதை பிசைஞ்சுக்காங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதை கொஞ்சம் ஊற வச்சிருங்க. ஃபேன் காத்துல இருக்கக்கூடாது, தனியா வச்சிருங்க. அது ஒரு 15 நிமிஷம் ஊறின பிறகு ஒரு வானிலையில பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு இப்ப நான் வந்து ஒரு வானிலையில எண்ணெய் ஊத்துறேன். பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்காங்க. அந்த எண்ணெய் வந்து நல்ல காஞ்ச பிறகு நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேன்குழல்ல அந்த கருவியில வந்து நல்ல சுத்திலும் எண்ணெய் போட்டு நல்லா துடைச்சிருங்க. மாவு அப்பதான் வந்து ஒட்டாது. உள்ள வெளியே அந்த தட்டுல எல்லாத்துலயும் வந்து எண்ணெய் போட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை அதுல போட்டு எண்ணெயில பிழிஞ்சு விட்டு லேசா சிவக்க எடுக்கணும். ரொம்ப சிவந்துடக்கூடாது. நீங்க அதை எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்குதா என்னங்கிறது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே தெரியும். லேசா சிவந்த பிறகு நீங்க அதை எடுத்து சாப்பிடலாம். இதே மாதிரி நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் லேசா சிவக்க போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கரகர முறுமுறு டேஸ்டான தேன்குழல் ரெடியா இருக்கும். இது ஸ்நாக்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது. முக்கியமா வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நல்ல காரமா அதே சமயத்தில் முறுமுறுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது இந்த தேன்குழல் தான் வந்து நிறைய பேர் வீடுகளில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்மளுடைய நம்ம வீடியோ கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன்.